என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். மகாலய அமாவாசை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305858585. குமுதம் பக்தி டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கு உண்டான பஞ்சாங்கத்தின் குறிப்புகளும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்களையும் அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் செய்வதன் மூலியமாக அந்த மாதம் எளிதாக கடந்து போகிறதுக்கு உண்டான அமைப்பையும் பார்த்து கொண்டு வருகின்றோம். இதற்கு குமுதம் நேயர்கள் பெரும் பேராதரவு கொடுப்பது வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. லட்சத்தில் பார்வையாளர்கள் பார்க்கக்கூடிய ஒரு மாத பலனாக மாற்றியமைக்கு குமுதம் நேயர்களுக்கு மிக மிக நன்றி. குமுதம் நிர்வாகத்தினருக்கு மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக எப்பொழுதும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குமுதத்தினுடைய நிர்வாக இயக்குனர் அருமை அண்ணன் வரதராஜன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். ஆவணி மாதம் ஆரம்பிச்சது முடிஞ்சு போச்சு. புரட்டாசி வரப்போகுது, ஆரம்பிக்கிறது. புரட்டாசி தான் இனி நமக்கு ஒரு 31 நாட்கள். புரட்டாசினா எல்லாருக்கும் தெரியும். அசைவத்தை ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றவங்க கூட புரட்டாசி மாதத்தில் ஏற கட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு பெருமாள் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு, காதல், அன்பு பெரிய அளவுக்கு. சாதாரண குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் புரட்டாசி என்றாலே ஒரு பெருமாளை பார்ப்பது, கோவிந்தா போடுவது, தலிகை போடுவது, குலதெய்வ கோயிலுகளுக்கு போகிறது, கிராமத்துக்களுக்கு போகிறது, படையல்கள் இடுவது என்று ஒரு விசேஷம் தலைமுறையாக பரம்பரையாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்து கொண்டு வரும். அன்னதானங்கள் இடுவதால் புரட்டாசி அதில் நிறைய விஷயம் இருக்குது. மகாலயபக்ஷம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் தான் புரட்டாசி. மகாலய அமாவாசை வரக்கூடிய மாதம் தான் புரட்டாசி. புரட்டாசி 1 முதல் 31 வரை தமிழில். ஆங்கிலத்தில் 17/9/2024 17/10/2024 வரை இருக்கக்கூடிய ஆங்கில நாட்கள் புரட்டாசி. இந்த மகாலயபக்ஷம் ஆரம்பம் 18/9/2024 2/10/2024, அதாவது மகாலயபக்ஷ அமாவாசை வரக்கூடிய வரைக்கும் மகாலயபக்ஷம். மகாலயபக்ஷம் என்றால் என்ன? முன்னோர்களுக்கு எந்த காலத்தில் திதி கொடுக்கவில்லை என்றாலும் ஆடி அமாவாசை எப்படி விசேஷம் போல இந்த மகாலயபக்ஷ நாள் 15 நாட்களுக்கும் நம் முன்னோர்கள் இந்த உலகத்துக்கு வருகிறார்கள் என்று தான் அதனுடைய ஐதீகம். அவர்களுடைய திதி உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, உங்களுக்கு திதி கொடுப்பதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை என்றாலும் பரவாயில்லை. இந்த 15 நாட்களில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதோ அல்லது மனிதர்களுக்கு உணவளிப்பதோ, எளியோர்களுக்கு உணவளிப்பதோ, குழந்தைகளுக்கு உணவளிப்பதோ, அனாதை இல்லங்களுக்கு உணவளிப்பதோ, பெரியவர்களுக்கு உணவளிப்பதோ, துணிமணிகளை கொடுப்பதோ, புடவைகளை கொடுப்பதோ போன்ற தர்ம காரியங்கள் செய்வதெல்லாம் பெரியவர்களை ஆத்ம ரீதியாக திருப்திப்படுத்தும் என்று தான் நம் முன்னோர்கள். இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை செல்வி, செய்யாதீர்கள். காய்கறிகளை வாங்கி பசுமாடுக்கு போடுங்க. நல்ல காய்கறிகளை வாங்கி நல்ல மடப்பள்ளியில் ரெகுலராக சாப்பாடு அன்னதானம் நடக்கக்கூடிய இடத்துல கொடுங்க, இல்லை அனாதை இல்லங்களுக்கு கொடுங்க. அரிசி, பருப்பு, மிளகு, கிழகு எல்லாம் இருக்கு இல்லையா, சாப்பாடு பொருள், டீ தூள் கூட வாங்கி கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப விசேஷம். பணமாக கொடுக்காதீங்க. பணமாக எப்படி கொடுக்கணுன்னா, படிக்கிறவங்களுக்கு, மருத்துவ ரீதியாக இருக்கிறவங்களுக்கு பணம் கட்டிடுங்க. அந்த ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ. இந்த தான தர்மமெல்லாம் அடுத்த மகாலயபக்ஷம் வரைக்கும், அடுத்த புரட்டாசி வரைக்கும் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அவ்வளோ விசேஷம். நீங்கள் போயிட்டு எனக்கு பிண்டம் கொடுக்குறதெல்லாம் நம்பிக்கை இல்லை, எள்ளு தண்ணி கொடுக்குறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அதெல்லாம் ஒவ்வொருத்தர் விருப்பம். நான் அதிலெல்லாம் வரல. அன்னதானம் செய்யலாமே, சந்தோஷமாக செய்யலாமே, துணிமணி தானம் செய்யலாமே, மருத்துவ உபகரணம் செய்யலாமே, உபகாரங்கள், கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புஸ்தகம்லாம் வாங்கி தரலாமே, சைக்கிள் வாங்கி கொடுக்கலாமே. ஏதாவது நம்மளுடைய வசதிக்கேற்ற ஒரு தானம். ஒருவேளை சாப்பாடு, ஆனால் எதுவாக இருந்தாலும், சாப்பாடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், இல்லை எலுமிச்சைப்பழம் ஜூஸ் கூட வாங்கி கொடுங்க. அதுவே பெரிய விசேஷன்றான். ஸோ ரொம்ப ஏதோ 1 லட்ச ரூபாயில் போட்டு மேலதாளத்தை போட்டு கடா விருந்து கொடுத்தா தான் கிடையாது. சரி, இந்த புரட்டாசிக்கு இது ஒரு முக்கியம். அடுத்தது புரட்டாசியில் எது இன்னும் முக்கியம்? நவராத்திரி. நவராத்திரி ஆரம்பிக்கக்கூடியதெல்லாம் புரட்டாசி 17 புரட்டாசி 26 வரைக்கும். அதாவது புரட்டாசி
மாதத்தில் நவராத்திரி ரொம்ப விசேஷம். 3/10/2024 இருந்து 12/10/2024 விஜயதசமி வரைக்கும் நவராத்திரி விழா. சுமங்கலிகளுக்கு, குழந்தைகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கெல்லாம் தேடி உதவி செய்யக்கூடிய மாதம். பெருமாள் கோயில்களுக்கு கூட்டிட்டு கொண்டு போகிறது மாதம். யாருக்காவது முடியல, பணம் இல்லை, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சந்தோஷமாக கூட்டின்னு போகணும். ஏதோ நம்ம கூட வராங்களே இவங்களுக்கு அப்படி கிடையாது. நம்ம தெய்வத்தினுடைய வேலைக்காரர்களாக தெய்வம் இவர்களை உத்தரவு போட்டு நம்ம கூட்டி கொண்டு போகிற மாதிரி பயபக்தியோடு கூட்டின்னு போயிட்டு நமக்கு தரிசனம் கிடைக்குதோ இல்லையோ அவங்களுக்கு தரிசனம் கிடைக்க வச்சு கூட்டின்னு வந்தாவே விசேஷமாக. சரி, இப்போ தான் திருப்பதிக்கு முடியலையே சாமி, திருப்பதிக்கு டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. புரட்டாசி பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில், பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோயில், பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில், பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில், பக்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி கோயில், இதெல்லாம் திருப்பதி போயிட்டு வந்த பெருமை தான். சக்கரை பொங்கல் தலிகை பண்ணி விநியோகம், வெண்பொங்கல் தலிகை பண்ணி விநியோகம். இந்த கோயில் 500 ரூபாய். அப்படி தான் சந்தோஷமாக பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சது. சனிக்கிழமை தான் பண்ணணும் இல்லை, புரட்டாசி மாதம் ஃபுல்லாக பண்ணாவே போதும். அதில் மகாலயபக்ஷம் பண்ணால் இன்னும் விசேஷம். அந்த மகாலயபக்ஷம் எப்போ 18/9/2024 2/10/2024 வரைக்கும் இருக்கிற நாட்களுக்கு பண்ணால் இன்னும் விசேஷம். அடுத்தது சபரிமலைக்கு யாத்திரை போகிறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வது, நெய் வாங்கி கொடுப்பது, அவங்களுக்கு வேண்டிய கை செலவுக்கு கொடுப்பது, இல்லை பிஸ்கெட் வாங்கி கொடுப்பது, அவங்களுக்கு போகிற வழியில் ஏதாவது வச்சுக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்கிறது, இதெல்லாமே விசேஷம். புரட்டாசி மாதத்தில் சபரிமலைக்குன்னு நட திறக்கிற நாள் இருக்குல்ல, அதை தேடி அந்த சமயத்தில் போகிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ எந்தெந்த ரூபத்தில் ஹெல்ப் பண்ண புரட்டாசி மாதம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். மேஷத்திலேருந்து 6ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதனால் ஜெயத்தை கொடுக்கும். கன்னி வீட்டில் சூரியன் வரக்கூடிய மாதம் தான் புரட்டாசி. இது வரைக்கும் ஆவணியில் சூரியன் வீட்டில் சிம்மத்தில் இருந்த சூரியன் கன்னிக்கு வரார். அடுத்தது இந்த புரட்டாசியில் என்ன ஆகும், உலகத்தில் நிலநடுக்கம்தான், கடல் பொங்குறது, எல்லாம் உலகமே ஒரு புரட்டி போடும் இயற்கை, அதெல்லாம் நடக்கும். தலைவர்கள் மாறுவது, ஆட்சிகள் மாறுவது, காட்சிகள் கிடைப்பது, சட்டங்கள்லாம் பெருசாக வருது. உலகத்தில் எல்லா லெவல்லையும் ஒரு விபத்துக்கள், ட்ரெயின் விபத்துகள், விமான விபத்துகள், டேங்கர்கள் வெடிப்பது, எளிதில் பற்றக்கூடிய நெருப்புகள் வருவது. ஏற்கனவே கேரளா பயங்கரமான அடிபட்டது பார்த்துருக்கோம். மலை சரிவெல்லாம் திருப்பி கேரளாவை மாற்றுறது. இப்போ ஆந்திரா ஃபுல்லாக வெள்ளத்தில் மாட்டுச்சு, ஆவணியில் ஆந்திராவே காணாத போயிடுச்சு. கேரளா மாற்றுறது, அந்தமான் மாற்றுறது, ஸ்ரீலங்கா மாற்றுறது. ஏற்கனவே பங்களாதேஷில் பிரச்சனையாக இருக்கிற ஊர்லேயே திருப்பி பிரச்சனை வர்றது, டெல்லியில் பிரச்சனை காட்டுறது, இயற்கையாலும் மனிதர்களாலும் தீவிரவாதத்தாலும். அடுத்தது எங்கே, மகாராஷ்டிரா, அதில் பாம்பே இந்த வாட்டி ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த புரட்டாசியில் கர்நாடகா, தமிழ்நாடு வெள்ளம், கடல், காற்று சேதமாக வருது. இந்த நிலநடுக்கம் எங்கேயாவது அடிக்கிறது இந்தியாவை பெருசாக பாதிக்காமல் இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நேரம் இது. பெருமாள் இல்லை, எல்லா மதத்திலும் இருக்கக்கூடிய தெய்வம் தான் காப்பாற்றணும். என் மதத்தில் இருக்கிற தெய்வம் தான் நான் ஸ்பெஷல்னு என்றைக்குமே பேச மாட்டேன். இறைவன் ஒருவனே, அவன் பல ரூபத்தில் இருக்கிறான். அந்த எல்லா இறைவனும் சேர்ந்து ஒரே இறைவனாக இருந்து நம்மளை காப்பாற்றணும். அந்த அளவுக்கு சிக்கல்கள். இமாலய பகுதியெல்லாம் பெரிய பாதிப்பு காட்டுது. கேரளாவில் திருப்பி மலை சரிவுகள் காட்டுது. அது தமிழ்நாட்டில் வரும், அதுதான் பிரச்சனை. திருப்பி சொல்லின்னு இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் சார்ந்தது தானே நம்ம ஊரும். நம்ம மட்டும் என்ன ஸ்பெஷலாக? நம்ம கூட இருக்கக்கூடிய சித்தர்கள் எவ்வளோ தான் காப்பாற்றினாலும் இயற்கைன்னு ஒன்று உண்டு இல்லை. அதனால் கடல் உள்வாங்கிறது, கடல் வெளியில் வர்றது, கடல் பொங்குறது, கடலில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுது. பிளாஸ்டிக்காக கொட்டுங்கோ, பிளாஸ்டிக் மேலே பிளாஸ்டிக்காக போடுங்க, கேனாக போடுங்க, எல்லா குப்பையும் போய் கடலில் போடுங்க. கடலுக்கு தெரியும் எல்லா குப்பையும் எப்படி வந்து வெளில போடணும்னு. அந்த வெளில போகிறச்சே சும்மா போடாது, ஒரு 3000-4000 பேரை தூக்கின்னு போயிடும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. திருப்பி அப்போ ஒரு நல்ல சுடுகாடு உபதேசம்லாம் பண்ணுவோம், திருப்பி மறந்துடுவோம். ஏற்கனவே சுனாமியெல்லாம் பார்த்த ஊர் தானே நம்ம. ஐயோன்னாங்க. இப்போல்லாம் கடல் சைடில் போய் பாருங்கள், எவ்வளோ ஆக்கிரமிப்பு. அப்போ தான் ஒரே சட்டம் கிட்டம்லாம் இருந்தது, எல்லாம் காணாத போயிடுச்சு. ஏன்னா மறக்கக்கூடியவன் மனிதன். நாம் ஏற்கனவே சொன்னது தான். 2032 வரைக்குமே என்னுடைய கணக்குப்படியே உலகத்திற்கு சனியுடைய சஞ்சாரங்கள் பெரிய அளவுக்கு ஆபத்தை தரும். 100 வருடத்துக்கு முன்னாடி எந்தெந்த இடம்லாம் பாதிப்பு வந்ததோ அந்த இடம்லாம் பாதிக்கும். அதுபோல் இந்த அமைப்பு, சுவாசத்தில் கோளாறு வருவது, தோள்களில் பாதிப்பு வரக்கூடிய நோயெல்லாம் பரவும்னு சொல்லுது பஞ்சாங்கத்தின் அமைப்பு. தோல் நோய்களாம். அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும். தோலில் வரக்கூடிய நோய்கள்லாம் விரைவிலே பரவுமா. மக்கள் ரொம்ப பயத்தில் சுவாச கோளாறு வராமல் பார்த்துக்கணும். ஸோ புரட்டாசி மாதத்தில் தெய்வங்களுக்குன்னு உண்டான மாதம். நவராத்திரி, மகாலயபக்ஷம், மகாலய அமாவாசை,
பெருமாள் வழிபாடு, கோவிந்த வழிபாடு எல்லாத்தையும் சிரத்தையாக படுத்து இதுவும் கடந்து போகும், இந்த மாதமும் நல்ல மாதமாக இருக்கும் என்று மனதார நம்பி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கும் புரட்டாசி மாதத்தினுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறையும் பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்கள் அற்புதமான அமைப்பை பெறுவதற்கு வேலைக்கிழமைகளில் அன்னதானம் செய்வது, வேலைக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது மூதாதையர்களையும் திருப்திப்படுத்தின மாதிரி இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மேஷராசிக்காரர் இந்த மாதம் நினைத்ததெல்லாம் நடக்கும். ரொம்ப மன கஷ்டம், வருத்தம், உடம்பு சரியில்லாமல் போனது, வண்டியில் பிரச்சனையாக வருது, கை கால் அடிபடுறது எல்லாமே இந்த அமைப்பெல்லாம் மாறும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எல்லாவற்றிலும் ஜெயிக்கக்கூடிய மாதம். கடன்கள் எப்படி செட்டில் பண்ணுறது, தொழிலை எப்படி மாற்றி அமைக்கிறது, தொழிலை எப்படி புதுப்பிப்பது எல்லாமே செய்யலாம். தடைகள் எல்லாம் தவிடுபடியாகும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு டக்குன்னு கிளியரன்ஸ் ஆகும். படிப்பில் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். பண வரவு ஏற்படும். விரயமாகவே இருந்திருப்பீங்க. அந்த விரயம் கண்டிப்பாக தீர்வது கண்கூடாக மேஷராசிக்காரர்கள் பார்க்கலாம். பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். எப்பவுமே புரட்டாசி மாதன்றதுனால மிளகுடன் சம்மந்தப்பட்ட உணவு அது எதுவாக இருந்தாலும் தானம் கொடுப்பது மேஷத்துக்கு ரொம்ப நல்லது. வெண்பொங்கல் போன்ற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஏற்படக்கூடிய மாதம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். பயணங்கள் அனுகூலத்தை தரும். பெரிய பொசிஷனுக்கு வருவார்கள். அரசு துறை அரசியல்வாதிகள் திடீரென்று பேர் புகழ் பெறுவார்கள். மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். குடும்பத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கும். காதல் அமைப்பில் பிரிஞ்சு இருந்த ஆவணி மாதத்தில் ஏதோ ஆடி மாதம் மாதிரி பிரிஞ்சு இருந்த காதலர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லாவற்றிலும் உங்களை பற்றி தவறாக கணித்தவர்கள் கூட உங்களை பற்றி புரிந்து கொள்வார்கள். படிப்படியாக எல்லா விஷயமும் ஏற்றமும் சந்தோஷமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஆக மொத்தத்தில் புரட்டாசி மாதம் பலவித ஜெயத்தையும் பலவித சக்ஸஸையும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயம் மிகப்பெரிய ஏற்றம், அனுகூலம். கண்டிப்பாக சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு, தானம் தர்மம் செய்வது சகல விதத்தில் ஏற்றத்தையும் சகல விதத்தில் நன்மையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது ரிஷபத்திற்கு மிக மிக முக்கியம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல காரியங்கள் அனுகூலங்கள் காணப்படும். வயிறு உபத்திரம் திடீரென்று அதிகரிக்கக்கூடிய மாதம் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். சுபகாரிய தடைகள் எல்லாம் புரட்டாசியில் அது இல்லை இது இல்லை என்றாலும் பேசுவதற்கோ அதற்குண்டான முன்னெடுப்பு செய்வதற்கோ ஒரு குறையும் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பத்துகள் இருந்த தடைகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு ரிஷபத்துக்கு ஏற்படும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு தடைகள், இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் காணப்பட்டாலும் அந்த மாற்றத்தை படிப்படியாக செவர்த்தி பண்ணிக்கொள்வது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பதட்டத்தை
படிப்படியாக குறைத்து கொள்வதும், ரிஷபராசிக்காரர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கோபதாபம் படாமல் இருப்பதும் நன்மை. அதே சமயம் பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் எல்லாம் டக்கு டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவு ஆச்சரியத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான அற்புதமான மாதம் புரட்டாசி மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியாருடன் தொலைதூரத்தில் பிரிந்திருந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் முயற்சித்தால் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். கடல் கடந்து செட்டில் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள், கடல் கடந்து ஏதாவது பெரிய பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் சனிக்கிழமையே பெருமாள் வழிபாடும் அன்னதானம் செய்வதும் சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் இந்த புரட்டாசி மாதம் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விடாமல் சனிக்கிழமையில் தெய்வ வழிபாட்டுக்கும் சனிக்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பதோ அல்லது மனதிற்கு பிடித்த தானங்கள் செய்வதோ பெரிய பிராப்தத்தையும், பசுமாடுகளுக்கு இரவுக்குள்ளாக உணவு அளிப்பது விசேஷம் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு அதீத கவனமாக பார்த்து கொள்வதும், வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், வாகனத்தில் பழுதெல்லாம் இருந்தால் சரி செய்து கொள்வதும் ஏற்றமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். படைப்பாளிகள், கலைத்துறையினர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது சகல விதத்தில் நன்மையும் சகல சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதையும் மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். உறவு முறையில் இருக்கக்கூடியவர்களிடம் உணர்ச்சி வசப்பட்டு பேசி உறவுகளை கெடுத்து கொள்ளாமல் இருப்பது புரட்டாசியில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக சிறிய சளி தொந்தரவை கூட அலட்சியப்படுத்துவது தவறாகிவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும். சாதாரணமான தேக ஆரோக்கியத்திற்கூட மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொண்டு திரும்பிக் கொள்வது சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். திடீர் அதிர்ஷ்டம், வார்த்தைகளால் அனுகூலங்கள் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது கண்கூடாக பார்க்கலாம். சுபவிரிய பிராப்தத்திற்கு பணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு அனுகூலமான காலகட்டத்தை ஏற்படுத்தி தரும். வாகனங்களில் கடைசி நேரத்தில் அவசரமாக கிளம்பி போகிறதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தேக ஆரோக்கியம், பெரியவர்களோட உடல்நிலை, வாகனங்களில் கவனம் மட்டும்தான் பார்த்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகளிலிருந்து மீளக்கூடிய அமைப்பு ஏற்படும். தஸ்தாவேஜுகள், விலை உயர்ந்த பொருள்கள் கையாளக்கூடிய மிதுனம் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வியாழக்கிழமையில் பெருமாள் வழிபாடு, தானங்கள் கொடுப்பதும், உணவு தானம், பசுமாடுக்கு உணவளிப்பதெல்லாம் விசேஷமான அமைப்பாக கடகத்திற்கு காணப்படுகிறது. கடகத்துக்கு புரட்டாசி தெய்வம் தந்த மாதம். தொட்டதெல்லாம் தொடங்கும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு எல்லா விதமான அனுகூலங்களும் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த
நீண்ட நாள் சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், படிப்பு முன்னேற்றம், புது தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம், ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதெல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயங்களெல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றம் பல விதத்தில் காணப்படக்கூடிய மாதம். கடகராசிக்காரர்களுக்கு பொருள் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். கண்டிப்பாக திடீர் அலர்ஜி, ஒவ்வாமை போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு காணப்படுவது, உடற்பயிற்சியை மறந்துவிடாமல் தினமும் செய்வது, மன அழுத்தம் கொள்ளாமல் இருப்பது ஏற்றமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு ஏற்றத்தை தரும். வேலைக்கிழமையில் தானம் கொடுப்பது, பசுமாடுக்கு உணவளிப்பது உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் மன வருத்தத்தை எல்லாம் நீக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தடைபடியாக தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். புரட்டாசி மாதம். ப்ரமோஷனில் இருந்த பாதிப்புகள் சுத்தமாக நீங்கும். புது உத்தியோக பிராப்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கௌரவம் ஏற்படும். அரசு விருதுகள் ஏற்படும். அரசியலில் அறிமுகமாயினதுடன் அப்படியே இருந்தவர்கள் திடீர் புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக புரட்டாசியில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் பெருமாள் வழிபாடும் அன்னதானங்கள் செய்வதும் பசுமாடுக்கு உணவளிப்பதும் இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலயபக்ஷ மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் நிச்சயமாக ஏற்படும். கண்டிப்பாக வார்த்தைகளில் சிறிது கவனம், பற்கள் தொண்டை பகுதியில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறிது சமாதானம் செய்து கொண்டு தொழிலை காப்பாற்றி கொள்ளக்கூடியது மிக மிக முக்கியம் என்பதை சிம்மராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாகனங்களில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது பல விதத்தில் சுபிட்சத்தையும் நன்மையும் ஏற்படுத்தி தரும். பெற்றோர் பெரியோருக்கு நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் எல்லாம் தேக ஆரோக்கிய குறைபாடுகளிலிருந்து, மன வருத்தத்திலிருந்து, பணம் கொடுக்கல் வாங்கலிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, சட்ட சிக்கலிலிருந்து முழு நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். வார்த்தைகளில் தேன் தடவி வார்த்தை குடும்பத்தையும் உங்களையும் காப்பாற்றும். வெளியிடத்தில் தேவையில்லாத ரோஷப்படுவது, தேவையில்லாத பர்ஃபெக்ஷன் பார்க்குவது, நான் இப்படி தான் என்று எல்லா இடத்திலும் பேசுவதெல்லாம் சிக்கலாகிவிடும், மன வருத்தத்தை ஏற்படுத்தும். உங்களை யாருமே உதவி செய்ய முடியாத அளவுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சிலருக்கு 40 வயதை கடந்தவர்களுக்கு பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஹார்மோன் குறைபாடும் வயிற்று சம்பந்தப்பட்ட உபத்திரமும் பெரிய அளவுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். எனவே சிம்மராசிக்காரர்கள் புரட்டாசி மாதத்தில் பேசுகின்ற வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கடந்த ஆடி ஆவணியில் பட்ட பாடுகள் போதும் என்பதை வாழ்க்கையில் ஞாபகத்தில் வைத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வெளியிடம், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயத்தில் கூட அவசரப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். பழைய கடன்களை பைசல் செய்து புது கடன்களை எதிர்பார்க்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான அனுகூலம் நிச்சயமாக கிடைக்கும். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் நன்மையும்
சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் யோக பலங்கள் அனுகூலங்கள் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை சிம்மராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்து முன்னேறுவதும், பொறாமை சிறிதாக இருந்தாலும் அதற்கு பெரிய விலை கொடுத்து தனிமைப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். எனவே அந்த விஷயத்தில் மட்டும் ஆட்படாமல் இருப்பதும், செவ்வாய்க்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பதும், செவ்வாய்க்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வதும், அன்னதானம் செய்வதும் சிறந்த அமைப்பு புரட்டாசியில் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியில்தான் சூரியன் வரக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். எனவே நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் மிக கவனமாக இருக்க வேண்டும். தலைவலி, ஒத்த தலைவலி, வாகனங்களில் அதீத கவனம், மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனமோ கவனம், உறவு முறையில் கோபதாபம் என்ற சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக கன்னியாராசிக்காரர்கள் சாதாரண உணர்ச்சி வசப்படுவது சிக்கலாகிவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குடும்பமாகட்டும், வெளியிடமாகட்டும், தொழிலாக இருக்கட்டும், பணம் கொடுக்கல் வீங்கல் விஷயமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கன்னியாராசிக்காரர்கள் தான் அதீத கவனமாக இருப்பது முக்கியம் 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 என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. பெருமாள் வழிபாடு, வெள்ளிக்கிழமையில் விஷ்ணு வழிபாடு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. அன்னதானம் செய்வது மகாலபக்ஷ மாதத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை கன்னியாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் சிறு சிறு தடைகள் காணப்படுகிறது. சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் சிறிது விட்டு கொடுத்து போனால் நிறைவேறுவதற்குண்டான பிராப்தம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய தலையீடெல்லாம் கூடவே கூடாது. காதல் அமைப்பில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் சிறிதளவு உணர்ச்சி வசப்பட்டாலும் பெரிய அளவு கஷ்டத்தையோ பெரிய அளவு சங்கடத்தையோ ஏற்படுத்திவிடும். பிறர் குடும்ப விஷயத்தில் மட்டும் போய் நின்று அவர்களுக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்றெல்லாம் வாக்குவாதம் கொடுப்பது, ஜவாப் கொடுப்பது, ஜாமீன் கொடுப்பது, பிறகு உங்கள் குடும்பத்திற்கு யார் காப்பாற்றுவது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கன்னியாராசிக்காரர்கள் தொழிலில் கவனம், உத்தியோகத்தில் கவனம், வியாபாரத்தில் கவனம், படிப்பில் கவனம், ஆக மொத்தத்தில் மிக மிக கவனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உடனடியாக என்னை திட்டினாலும் பரவாயில்லை, புரட்டாசி மாதத்தில் பிள்ளைகள் விஷயம் சுபிட்சம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். அதே சமயம் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் காணப்படுவதனால் அந்த தடைகள் விரைவிலே நீங்கக்கூடிய பிராப்தம், அனுகூலம் ஏற்படக்கூடிய மாதமாக நீங்கள் மாற்றிக்கொள்வதும், தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கிக் கொள்வதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரியம் ஜெயம். கண்டிப்பாக விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சுபவிரய பிராப்தம். புதன்கிழமையை பசுமாடுக்கு உணவளிப்பது, பெருமாளுக்கு தெய்வ வழிபாடு செய்வது, பெருமாள் தரிசனம் செய்வதெல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். துளாராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு அனுகூலத்தை தரும். துளாராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலத்தை ஏற்படுத்தி கண்டிப்பாக தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். சுபவிரயத்திற்கு உண்டான அமைப்பு என்பதனால் புதன்கிழமையில் மதியம் 1:15 2 மணிக்குள்ளாக உணவு தானத்துடன் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுப்பதும், பசுமாடுகளுக்கு அந்த இரவுக்குள்ளாக கொடுப்பதும் விசேஷமான பலனை தரும். பெருமாள் வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு என்பதெல்லாம்
மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், கழிவு பாதையில் சிறு உபத்திரம், முதுகு கால் பாதத்தில் சிறிய உபத்திரம் கூட மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். உறவு முறையில் பக்குவமாக பார்த்து கொள்வதும் அவர்களுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் துளாராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய அமைப்பு நிச்சயமாக குருவின் பார்வையால் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்த விஷயத்தில், கூட்டாளிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். நலம் சம்பந்தப்பட்ட விஷயம், முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்களும் அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு என்பதை துளாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சோம்பல் அதிகமாக காணப்படக்கூடிய அமைப்பு. உடற்பயிற்சி செய்ய செய்ய நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை துளாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகள் கண்டிப்பாக ஒன்றன் பின் ஒன்றாக நிவர்த்தி செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். நரசிம்மருக்கு அதிகமான பிரியமான ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள். எனவே இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளாக இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு செய்வது சகல விதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும். பிரசித்தி பெற்ற நரசிம்மர் கோயிலுக்கு ஒரு முறை பானகத்தை விநியோகம் செய்துவிட்டு வருவது ஜலம் ஜெயம் ஜெயம் என்று ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். துளாராசிக்காரர்களுக்கு தடைகள் தவிடுபடியாக்குவதுடன் உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல மாதம் புரட்டாசி மாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை பசுமாடுக்கு உணவளிப்பதும், பெருமாள் வழிபாடு செய்வதும், அன்னதானம் செய்வதும் இந்த புரட்டாசி மாதத்தில் நன்மைகள் ஏற்படும். அதிக லாபத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பணவரவில் இருந்த பாதிப்பு படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும். அதிக தெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளக்கூடிய மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காணப்படுவது தான் இந்த புரட்டாசி மாதம். நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடப்பதற்கு பணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து பண கஷ்டங்கள் இருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம், முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு. கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் புரட்டாசி மாதத்தில் தைரியமாக ரிஸ்க் எடுக்கலாம். டக்கு டக்குன்று முன்னேறலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் அதிக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். டக்கு டக்குன்று நிவர்த்தி ஏற்படும். வங்கி கடன்கள் எதிர்பார்த்திருந்தவர்கள், தனியார் கடனில் மூழ்கியவர்கள், அதிலிருந்து வெளிப்பட முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நட்பு மூலியமாகவோ அல்லது நல்ல ஒரு அதிகாரிகள் மூலியமாகவோ ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பூமி சம்பந்தப்பட்ட, வாகனம் சம்பந்தப்பட்ட, சுபகாரியம் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ப்ரமோஷன் தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகம் இல்லை, தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டக்கென்று அனுகூலம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான அமைப்பு. ஏற்றமோ ஏற்றம். தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்தில், தொழிலில் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அற்புத வாய்ப்பு பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் முயற்சி எடுத்தால்
பெரும் வெற்றியும் பெரிய அனுகூலம் காணப்படும். பெரிய அளவு இன்டர்வியூ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து அதில் எழுதிவிட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிலெல்லாம் ஜெயத்தையும் அதிலெல்லாம் அனுகூலத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் புரட்டாசி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. சளி தொந்தரவு மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது முக்கியம். அதேபோல் தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான மாதம். எதிர்பார்க்காத பல விஷயம் ஏற்றத்தை தரும். ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பதும் பெருமாள் தாயார் வழிபாடு செய்வதும் அன்னதானங்களில் பங்கேற்பதும் விசேஷமோ விசேஷம். கோதுமை தவிடு கொண்டு வெல்லத்தை கலந்து பசுமாடுகளுக்கு உணவளிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு தலைமுறையில் இருந்த சாபங்களெல்லாம் தீரும் என்பது ஐதீகம். புரட்டாசி மாதத்தில் மட்டும் இந்த பசுமாடு உணவளிப்பதை கடைபிடிப்பது மகாலபக்ஷத்தின் அனுகூலமாக காணப்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, லாபம், சந்தோஷம், அனுகூலம், தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், புது தொழில் கிடைப்பது, புது வேலை கிடைப்பது, புதிய முதலீடுகள் கிடைப்பது, தேக ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக இருந்த உபத்திரங்கள் படிப்படியாக நல்ல மருந்துகள் மூலியமாக மருத்துவர் மூலியமாக மாறுவது என்று மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் மனதிற்கு பிடித்த தெய்வஸ்தலத்திற்கு சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும் தொழில் தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயங்களும் படிப்படியாக நீங்குவதும் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படுவதும் நிம்மதியாக தூங்குவதும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த அந்யோன்ய குறைபாடெல்லாம் நீங்குவதும் கண்கூடாக பார்க்கலாம். அடிக்கடிக்கு விசேஷமாக நிறைய ஊர்களுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் ஏற்றம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது, நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த தடைகள் தவிடுபொடியாக்கக்கூடிய அமைப்பான அமைப்பு, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவது போன்ற விஷயமெல்லாம் டக்குன்று ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு. புதிய தொழில் தொடங்குவதற்கு இதைவிட நல்ல மாதம் கண்டிப்பாக இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அஷ்டமி இருக்குது, நவமி இருக்குது, மகாலிபக்ஷம் இருக்குது என்று நீங்களாகவே எல்லாவற்றையும் தடைகளை நோக்கி போய்கொண்டு இருக்காதீர்கள். சூரியன் 10ஆம் இடத்தில் வரக்கூடிய மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. கன்னியில் சூரியன் என்பது தனுசுக்கு 10ஆம் இடம் என்பதும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனை குரு பார்ப்பதனால் ப்ரமோஷன் தடைகளிலிருந்து புது உத்தியோக அமைப்பிலிருந்து அதை ஏற்கனவே உத்தியோகத்தில் மாட்டி பிரச்சனைகள் இருந்தாலும் சட்ட சிக்கலெல்லாம் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம். டக்குன்று நிவர்த்தி ஏற்படுவதும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பதும் மிகப்பெரிய பலத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உன்னதமான மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். புதன்கிழமை பெருமாள் வழிபாடு, சகல விதத்தில் நன்மை, சந்தோஷம், அன்னதானம், பசுமாடுக்கு உணவு அளிப்பதெல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மகர ராசிக்காரர்களுக்கு அக்கம்பக்க விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பாரம்பரியமாக இருக்கிற நோய் உபத்திரம், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் போன்ற விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். செரிமான கோளாறுகள் திடீரென்று அதிகரிக்கலாம். தெய்வீக வழிபாடுகள், மகான்கள் வழிபாடுகள் எல்லாம் டக்குன்று ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். மகர ராசிக்காரர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் பெறக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆவணி மாதத்தை விட புரட்டாசி மாதம் ஒரு 60% உங்களுக்கு நல்லது பண்ணாலும் வண்டி வாகனத்தில் நீங்கள் வித்தைகள் காட்டினால் அதற்கு செல்வி பொறுப்பில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உயரமான இடங்கள், படிக்கட்டுகள், வழுக்கலான இடங்கள்,
போன்ற இடத்தில் ரஜினி ஸ்டைல் கூடவே கூடாது. இந்த ஷூ மாற்றி செருப்பு மாற்றி போடுகின்ற சமயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதனால் ஏற்படக்கூடிய உபத்திரமே புரட்டாசி மாதம் முழுவதும் நம் நொண்டிக்கொண்டு நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும். மிக கவனமாக மகர ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்திலும் இந்த மாதிரி பழக்க வழக்கத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். சோம்பல் அதிகமாக இருக்கும். காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக 6 மணிக்குள்ளாக எழுந்துவிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பிறகு குளித்துவிட்டு ஒரு அகல் தீபம் ஏற்றிவிட்டு பிறகு உடற்பயிற்சி மற்றதெல்லாம் செய்து இன்னொரு வாட்டி குளித்தாலும் தண்ணி மேலே ஊற்றினாலும் ஒன்றும் உடம்பு தேய்ந்து விடாது. எனவே காலையில் சூரிய உதயத்திற்கு 6 மணிக்குள்ளாக அந்தந்த நாட்களுக்கு உண்டான ஓரைகளில் செய்து கொள்வது, தீபம் ஏற்றுவது விசேஷத்தையும் நன்மையும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும். இரவு நேர பயணத்தை, தேவையற்ற பயணத்தை தவிர்த்து கொள்வது. நான் டிரைவராக இருக்கிறேன், நான் எப்படி தவிர்த்து கொள்வது என்று விதண்டாவாதம் வேண்டாம். அப்படி உண்மையாக தொழிலாக இருந்தால் தைரியமாக போங்கள். ஏதாவது ஒரு மனதில் சஞ்சலம் இருந்தால் ஒரு தேங்காயை சிதற்காயை உடைத்துவிட்டு அன்றாட பணிகளை ஆரம்பிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு குறைகள் நிச்சயமாக ஏற்படாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சியை மறந்து விடாமல், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சியை மறந்து விடாமல், அண்டையார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதமோ ஜவாப் ஜாமீன் கொடுப்பது, உங்களுக்கு ஜவாப் ஜாமீன் கொடுப்பதற்கு ஆளை தேட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும் என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்வது விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் வெள்ளிக்கிழமை பசுமாடுக்கு உணவளிப்பது, வெள்ளிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்வது, வெள்ளிக்கிழமை அன்னதானம் செய்வது, கண்டிப்பாக வயதில் கஷ்டப்படக்கூடிய மருத்துவ உதவி எதிர்பார்ப்பவர்களுக்கு மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுப்பது மிக மிக கும்பராசிக்காரர்களுக்கு முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், சட்ட சிக்கல் சம்பந்தப்பட்ட உபத்திரம், எதிரிகள் விஷயத்தில் கவனம், உத்தியோகத்தில் கவனம், மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம், இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்று எல்லா விதத்திலும் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்பு. வாகனத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். யாராவது ஏதாவது சொல்வதை நம்பி யாரிடத்திலும் பகைத்து கொள்ள வேண்டாம். தற்பெருமை பேசுவதை சுத்தமாக விட்டு விடுவது கும்பத்துக்கு முக்கியம். ஏற்கனவே கொரோனா காலத்திலோ அல்லது எந்த காலத்திலோ கடந்த ஒரு 6-7 வருடத்தில் எந்த நோய் உபத்திரம் இருந்தாலும் அந்த நோய் உபத்திரம் திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான காலகட்டம் என்பதனால் தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக பதட்டமில்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலை ஏற்படும் என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வதும், யாரிடத்திலும் இந்த மாதம் ரொம்ப கேளிக்கை போன்ற விஷயத்தில் இருந்தெல்லாம் நகர்ந்து கொள்வதும் மிக மிக முக்கியம். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அரசு உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் எல்லாம் அதிக கவனமாக இருப்பது இந்த மாதத்தில் மிக மிக முக்கியம் என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கும்பராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் மிக மிக எல்லா விஷயத்திலும் கவனத்துடன் இருப்பதற்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியனாக இருந்தாலும் அந்த சூரியனை குரு பார்வது நிவர்த்தி என்றாலும் நீங்கள் சிறிது கவனமாக இருப்பது குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரோட தேக ஆரோக்கியம், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு, ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். கும்பராசிக்காரர்கள் தெய்வ வழிபாடுகளில் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை கும்பிடுகிறீர்களோ இல்லையோ, விநாயகரையும் அனுமனையும் கும்பிடக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை பசுமாடுக்கு உணவளிப்பது,
அன்னதானம் செய்வது, பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக நன்மையும் அனுகூலத்தை தரும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில், தேக ஆரோக்கியத்தில், குடும்பத்தில் சிறிது கவனம். குடும்பத்தில் சில சலசலப்புகள் ஏற்படலாம். வயிற்று உபத்திரம் காணப்படலாம். அசிடிட்டி காணப்படலாம். பற்களில் உபத்திரம் காணப்படலாம். மன அழுத்தம் காணப்படலாம். எனவே உடற்பயிற்சியும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சியும் மிக மிக முக்கியம். லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். அசையாமச பொருள் சேர்க்கை ஏற்படும். சனி வக்ரகதியில் இருப்பதனால் வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், தொலைதூர பயணம், கடல் கடந்த பயணம், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் போன்ற விஷயமெல்லாம் டக்கு டக்குன்று கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் குடும்பத்திற்காக கோளர் பதிகத்தை தொடர்ச்சியாக கேட்பது இந்த புரட்டாசி மாதத்தில் குடும்பத்தில் சேதங்கள் இல்லாமல் இருக்கும். துணை அல்லது துணைவியாரோட தேக ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லாமல் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய அருமையான எண்ணங்கள், அருமையான இன்னசென்ட்டான விஷயம் சிலரை தேவையில்லாமல் உபத்திரம் பண்ணிவிடும் என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்வது மிக மிக முக்கியம். மீனராசிக்காரர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறு தடைகள் இருந்தாலும் புரட்டாசி மாதத்திலும் அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மாதத்திலும் சிறிது கவனமாக இருக்கணும் என்று இந்த வருடத்தின் உண்டான பஞ்சாங்கத்தின் குறிப்பு காட்டுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்கள் நண்பர்கள் விஷயத்தில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நண்பர்களுக்காக உணர்ச்சி வசப்பட்டு பகையை தேடிக்கொள்ளாமல் இருப்பது மிக மிக முக்கியம். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ராகு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். எனவே புரட்டாசி மாதத்தில் அம்மன் வழிபாடு வைத்து கொள்வதும் நரசிம்மர் வழிபாடு வைத்து கொள்வதும் விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பக்கத்தில் நடைபெறக்கூடிய நரசிம்மர் சன்னிதானத்தில் பானகங்களை விநியோகம் செய்வது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறிது பொறுமையாக இருந்து நிறைவேற்றி கொள்வது நன்மை தரும். அதேபோல் நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட, மைன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் ஏற்றங்கள் ஏற்படும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்களுக்கெல்லாம் பெரிய புகழ் பேர் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தைரியமாக முன்னோக்கி செல்லலாம். வாகன அமைப்பில் அதீத மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ராசிகளில் மீனத்திற்கு ஜெயம் ஏற்படும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தினுடைய பலனும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து அன்பு கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். மகாலய அமாவாசை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305858585